ஹாய் மக்களே, இன்றைக்கி நைட்டு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கடைக்கு போயிட்டு வரதுக்குள்ளே அத்தை சோறு பொங்கி வச்சுட்டாங்க. ஸோ சிக்கன் கறி மட்டும் வச்சிருமா அப்படின்னாங்க. ஸோ அதுக்காக தான் மண்சட்டியில் எண்ணெயை ஊற்றிட்டு மசாலா எப்போதுமே நான் வறுத்து தாங்க அரைப்பேன். இதில் தேங்காய், சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், மிளகு, அதுக்கப்புறமா இஞ்சி, பூண்டு, தக்காளி, மல்லி இதெல்லாமே சேர்த்து அப்படியே லைட்டாக நல்லா வறுத்து எடுத்துகிட்டு இது கூடயே நம்ம சிக்கன் பொடிக்கு என்ன மசாலா நம்ம யூஸ் பண்ணுவோமோ அந்த பொடியையும் சேர்த்து இதிலையே போட்டு நம்ம வறுத்து எடுத்து அதை அப்படியே ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கரண்ட் வந்து போகிறதுனால ஃபஸ்ட்டு மசாலாவை அரைச்சிடுவோம் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு, வெங்காயம், பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்க மசாலாவை அதில் சேர்த்து சிக்கனை போட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் லைட்டாக தண்ணி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சோன்னா சிக்கன் குழம்பு ரெடி ஆயிரும். இன்றைக்கி கடைக்கு போயிட்டு போனியே ஆகலை அப்படின்னு சொல்லி இதுக்கு முந்தின வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. என்ன பண்ணுறது, நமக்கு பிஸ்னஸ்னாலே அப்படி தான் இருக்கும். அதுவும் மழை நேரம் அப்படின்னா சொல்லவே வேண்டாம். நாளைக்கு மழை அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் ஸ்கூல், காலேஜ் எல்லாமே லீவு அப்படின்னு சொல்லி கலெக்டர் ஆர்டர் போட்டிருக்காங்க. அதனால் நாளைக்கு நான் கடைக்கு போகிறதும் டவுட் தான். ஏன்னா இன்றைக்கே போயிட்டு போனியே ஆகலை, சும்மா உட்காந்துட்டு வந்தேன். நாளைக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரில. காலையில் விடிஞ்சாதான் தெரியும். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது கூட வெளியில் நல்ல மழைங்க, விடாமல் மழை பெஞ்சிட்டே இருக்குது. 6:30 மணிலேருந்து மழை பெஞ்சிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி மழை டைமில் எல்லாருமே வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. மெழுகு பர்த்தி, அதுக்கப்புறமா சீனி, அரிசி, இந்த மாதிரி நமக்கு அத்தியாவசியம் என்னென்ன பொருட்கள் வேணுமோ இதெல்லாமே வாங்கி ஸ்டாக் வச்சுக்கோங்க. அதுவும் இல்லாமல் வெளியில் போயிட்டு வர்றவங்க எல்லாருமே கவனமாக சேஃபாக வெளியில் ட்ராவல் போயிட்டு நல்லபடியாக வீட்டுக்கு சேருங்க. நைட் நேரம் மேக்ஸிமம் நம்ம ஏரியா சைடெல்லாம் யாருமே வெளியில் ட்ராவல் வைக்காதீங்க, அதுதான் ரொம்ப நல்லது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அவங்க எல்லாருக்குமே குட் நைட் மக்களே. தேங்க்யூ.